இது ஒரு பிஒய்க்யூ. விஸ்வகர்மா திட்டத்தோட நோக்கங்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த திட்டம் என்னென்னா, மத்திய அரசு சிறு குறு தொழில்கள், பாரம்பரிய கைவினைஞர்கள் அவங்க எதிர்கொள்கிற ப்ராப்ளம் அதெல்லாம் பற்றி ஆராயத்துக்காண்டி ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. அந்த கமிட்டியோட பேர் கேவி காமத். அதனோட பரிந்துரையின்படி செப்டம்பர் 17, 2023 இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 18 விதமான தொழில்கள் சொல்லியிருப்பாங்க. அது ரிலேட்டடாக திறன் மேம்பாடு, பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க. இது ஒன்லி ஃபார் சிறு குறு தொழில்கள் மட்டும்தான். மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிணையில்லா கடன் ஒரு 3 லட்சம் வரைக்கும் தருவாங்க. அப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு 15,000 வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. ஓவராலாக எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்கன்னா 13,000 கோடி. திட்ட காலம் பார்த்தா 5 வருஷம், 2023 2028 வரைக்கும். இதுக்கு தமிழ்நாட்டில் இது வந்து குலத்தொழில் ரிலேட்டடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இதை பற்றி ஆராய்ச்சி ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க, ஜெயரஞ்சன் கமிட்டி. அதன் பரிந்துரையின்படியில் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19, 2025 குன்றத்தூரில் சேக்கடார் மேல்நிலைப்பள்ளின்னு ஒரு ஸ்கூலில் கலைஞர் கைவினை திட்டம்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. இதில் வந்து 25 தொழில்கள் சொல்லியிருப்பாங்க. இதில் ஏஜ் சொல்லியிருப்பாங்க 35 வயது குறைந்தபட்சம். அப்புறம் இதில் கடன் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தா 3 லட்சம் வரைக்கும். திட்ட மதிப்பில் 25 விழுக்காடு மானியம், இல்லைன்னா அதிகபட்சம் 50,000. அப்புறம் தாய்கோ பேங்க்லேருந்து பெற கடன் இருக்குல்ல, அதோட வட்டியில் 2% மானியம். மற்ற பேங்க்குன்னா 5 விழுக்காடு. இந்த தாய்கோ பேங்கை ஆரம்பிச்சாங்கன்னா 1961. இங்கே தமிழ்நாட்டில் இதை யார் செயல்படுத்துவாங்கன்னா, மாவட்ட தொழில் மையங்கள் மூலமாக. அங்கே சென்ட்ரலில் யாருன்னா எம்எஸ்எம்இ துறை, அதன் மூலமாக செயல்படுத்துவாங்க.